Hello everybody. இப்போ நம்ம ஒரு 5 ரேண்டம் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான கான்செப்ட்ஸு அப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபார்முலாஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஸ்க்ரூ கேட்ச் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இந்த பிட் ஸ்கேல் ரீடிங் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் வந்து 0 mm கொடுத்துட்டாங்க. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 56 டிவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் 1 mm ஆஃப் மெயின் ஸ்கேல் கரஸ்பாண்டன்ஸ் டு 100 டிவிஷன் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. அண்டு 0 எரர் இல்லை, ஸோ இட் இஸ் 0 எரர். அண்ட் திக்னஸ் ஆஃப் மெட்டல் ஒயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆல்ரைட், ஸோ திக்னஸ் ஆஃப் மெட்டல் ஒயர் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸு இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு பிட் ஸ்கேல் ரீடிங்னு சொல்லலாம், இல்லை வந்து ஹெட் ஸ்கேல் ரீடிங் சொல்லலாம். ஹெட் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ இதில் வந்து ஹெட் ஸ்கேல் ரீடிங் ஆர் பிட் ஸ்கேல் ரீடிங் ரெண்டும் ஒன்று தான், அது 0ன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 56 கொடுத்துருக்காங்க into least count. So least count oda formula for screw catch வந்து pitch divided by number of division in circular scale. So pitch அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரூ கேஜுக்கு வந்து சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும், அப்புறம் ஒரு மெயின் ஸ்கேல் ஹெட் ஸ்கேல் இருக்கும். ஸோ இந்த சர்க்குலர் ஸ்கேல் சுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் அப்படி முன்னாடி போகும், ஒவ்வொரு டிவிஷனும் அது கவர் பண்ணிட்டு போகும். ஹெட் ஸ்கேல் இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனும் அது கவர் பண்ணிட்டு போகும். அண்டு 1 mm ஒரு ஃபுல் சர்க்கிள் ரவுண்ட் அடிச்சிச்சுன்னா அது ஒரு mm வந்து நகரும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா 1 mm வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு. ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் எவ்வளோ தூரம் நகருது, எத்தனை ரொட்டேஷனுக்கு அப்படிங்கிறது தான் பிட்ச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் சர்க்குலர் ஸ்கேல் வந்து 100. ஸோ யூ வில் கெட் 1 mm divided by 100 and that is nothing but 0.01 mm. இதை எடுத்து நம்ம இங்கே லீஸ்ட் கவுண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி யூ வில் கெட் டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு 0 plus 56 into 0.01 mm and 0.01 mm, so you get 0.01 mm, so you'll get 0.56 mm அப்படிங்கிறது தான் total reading and அதுதான் வந்து thickness. So that is the answer. Alright, next question போகலாம். A body is projected vertically up with a certain velocity and it reaches the ground in 12 seconds. Okay, so let's say this is the ground and here is the ball. This ball is thrown upward, let's say with the velocity v. இதனால் இது மேலே போயிட்டு அப்புறமேட்டு இப்படி கீழே வந்து விழுகும். ஸோ இந்த பால் வந்து மேலே போயிட்டு கீழே வந்து விழுகிறதுக்கு உங்களுக்கு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி வீன் கொடுக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இது இந்த இடத்துல போகும்போது வெலாசிட்டி வந்து 0 அட் த டாப் பாயிண்ட். நமக்கு வந்து இது ரெண்டும் சிமெண்ட்ரின்னு தெரியும். ஸோ இது போகிறதுக்கு உங்களுக்கு வந்து 6 செகண்ட்ஸ் எடுத்துக்கும், அண்டு இங்கே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் 6 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு பை த பாடி இன் 4th செகண்ட் கேட்குறாங்க. ஸோ 4th செகண்ட்னு கேட்கும் பொழுது இது வந்து மேபி சம்வேர் உங்களுக்கு இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது 1 செகண்டு, மறுபடியும் செகண்ட், 3rd, 4th அண்ட் 5th, 6th போக போக கம்மியாயிடும். ரைட், 5th, 6th. அப்போ உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு செகண்ட் and இது செகண்ட், இது 3rd, so this is 4th second. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து 4th செகண்டில் கவரான டிஸ்டன்ஸ். அதேமாரி திரும்பி வரும்பொழுது இது ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd, 4th இப்படி வரும்.
ஏன்னா இதில் வந்து 6 செகண்டு, இதில் 6 செகண்டு. இப்போ மேலேருந்து வரும்பொழுது அடுத்ததில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8 செகண்டில் எவ்வளோ கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ மேலேருந்து வரும்பொழுது 6 செகண்ட் இங்கேயே முடிஞ்சிருது, இந்த இடத்துல 6 செகண்ட் முடிஞ்சிருது. இது 7 செகண்ட், ஸோ இது 8 செகண்ட் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இது ஃபஸ்ட்டு செகண்ட் இங்கே வரும், செகண்ட் இங்கே வரும், தேர்ட் இங்கே வரும், ஃபோர்த் இங்கே வரும், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து விங்கிற வெலாசிட்டி தூக்கி போடுறோம். அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக 6 செகண்டுக்கு கவர் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். 6 செகண்டுக்கு ஒரு பால் இந்த வெலாசிட்டி v மேலே போகுது. அப்போ எவ்வளோ தூரம் அது போயிருக்கும், எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் 6 செகண்ட் போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி v, ஃபைனல் வெலாசிட்டி u = 0 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், v² - u² = 2as அப்படிங்கிற ஃபார்முலா படிக்கும். உங்களுக்கு ஹைட்டு பற்றி டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து நமக்கு டைம் தான் இருக்குது. ஸோ டைம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், v - u = at போடுவோம். அப்போ v - u = at போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி அது 0. அப்புறம் கீழேருந்து மேலே போகிறதுனால ஆக்சிலரேஷன் வந்து -g வரும். ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன். v - u = at, v வந்து ஃபைனல் வெலாசிட்டி இது 0. இப்போ -u அதுதான் நான் vன்னு எடுத்துக்கிறேன், = -g × t வரும். அப்போது v அப்படிங்கிறது தான் என்னோடய இனிஷியல் வெலாசிட்டி இங்கே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகணும்னா யூக்கு பதில் நான் v மாற்றிக்கிறேன். 10 × 6, ஸோ யூ கெட் 60 m/s. 16 தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த 60 செகண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 60 m/s வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போது எவ்வளோ தூரம், 4th செகண்ட்னா இங்கே இருக்கா, அப்போது 3 வரைக்கும், 3 செகண்ட் வரைக்கும், அப்புறம் 4 செகண்ட் வரைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு கிடைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் h1. ஸோ கீழேருந்து இது வரைக்கும் எக்ஸை ஃபார் 4 செகண்ட். அதே மாதிரி கீழேருந்து இது வரைக்கும் 3 செகண்ட். அப்போ உங்களுக்கு இந்த கேப், இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து 4th செகண்டில் ட்ராவல் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம ரைட்? ஏன்னா இங்கேருந்து 1 செகண்டு, 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்டு, இதிலிருந்து இது வரைக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும் அதாவது 4 செகண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுது. ஸோ உங்களுக்கு h1, இது வந்து நான் வந்து h2ன்னு சொல்கிறேன், இது வந்து h1 சொல்கிறேன். h1 = ut + ½ at². இந்த ஃபார்முலா போடும்போது h1 = u வந்து எவ்வளோ, 60 × 4, ப்ளஸ் வராதிங்க, மைனஸ் வரும், பிகாஸ் த பால் இஸ் கோயிங் அப் அண்ட் கிராவிட்டி இஸ் ஆக்டிங் டவுன். அப்போ ½ g 4². இது சால்வ் பண்ணிங்கன்னா h1 கிடச்சிருமா. சிமிலர்லி h2 போட்டிங்கன்னா 60 × 3, 60 × 3 -½ g × 3². இது போட்டிங்கன்னா h2 கிடைக்கும். ஸோ h1 - h2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4th செகண்டோட ஆன்சர் கிடைச்சிடும். கிளியர்? சரி, இப்போ அதே மாதிரி ஒரு பால் வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, அது மேலே இருந்து கீழே விழுது. அப்போ இங்கேருந்து வந்துச்சுன்னா 7th செகண்டு, இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா 8th செகண்ட். ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவை. அப்போ இது என்ன ஆகுது, 1 செகண்டுக்கு இங்கே வருது, அதே மாதிரி செகண்டுக்கு இங்கே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைட்டு இதை வந்து h1 சொல்லலாம், இதை வந்து h2 சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை. அப்போ h1 = u என்ன 0, ½ g × 2². இது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 20 மீட்டர். Similarly, h2 = ½ g × 1². உங்களுக்கு என்ன வருது, 5 மீட்டர். இங்கே h2 - h1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 மீட்டர் கிடைக்கும். இது வந்து எங்கே ட்ராவல் இருக்கிறது, 8th செகண்டில். அதே மாதிரி
இந்த ரெண்டு இதையும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4th செகண்டில் ட்ராவல் ஆனது கண்டுபிடிச்சிடலாம். தென் யூ கெட் த ஆன்சர். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஐ திங்க் இட் இஸ் 5:3. செக் பண்ணிக்கோங்க. ரைட். No, next question. The speed of a sound in hydrogen at NTP is 1270 meter per second. Then the speed of the sound இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. The speed of the sound in hydrogen at NTP is 1270 meter per second. Then the speed of the sound in mixture of hydrogen and oxygen in the ratio of 4:1. Okay. ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் கேஸில் சவுண்டோட ஸ்பீடு வந்து 1270 மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மிக்சர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மிக்ஸாக இருக்கிற ஒரு வால்யூம் ஒரு இடத்துல சவுண்டோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஃபார்முலா தெரியல. காமா பி பை ரோ. ரோ வந்து டென்சிட்டி, பி வந்து ப்ரெஷர். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய மிக்சரில் டீல் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 4:1 சொல்லிட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 4Vன்னு எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து Vன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து டோட்டல் வால்யூம் என்ன இருக்குது? டோட்டல் வால்யூம் இஸ் 5V. கரெக்ட். பட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஸோ மிக்சரோட மாஸும் ஆக்சிஜனோட மாஸும் அண்டு ஹைட்ரஜனோட மாஸும் வந்து கன்சர்வ்டாக இருக்கணும். ஸோ அந்த ஐடியா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் இன் திஸ் கேஸ் ஆக்சிஜனோட மாஸ் வந்து எப்படி எழுதணும்னா டென்சிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஆக்சிஜனோட V ப்ளஸ் ஹைட்ரஜனோட எப்படி எழுதலாம்? டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 4V. அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் டென்சிட்டி ஆஃப் மிக்சர் இன்ட்டு வால்யூம் ஆஃப் மிக்சர் இது காமன். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஓகே மிக்சர் வந்து 5V. கரெக்ட். பிகாஸ் இட் இஸ் 5 times ஆஃப் வால்யூம். அதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். டோட்டல் வால்யூம் இஸ் 5V அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் V கேன்சல் பண்ணிடலாம். அண்டு டென்சிட்டி ஆஃப் ஆக்சிஜனுக்கும் டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் ரிலேஷன் நமக்கு தெரியும். என்னது அதோட மாஸ் எப்படி இருக்கும்? மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 16 times ஆஃப் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தெரியும் நமக்கு. அப்போ நம்ம டென்சிட்டி மாஸ் டென்சிட்டியும் ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆக்சிஜனோட டென்சிட்டி இஸ் நத்திங் பட் 16 times ஆஃப் ஹைட்ரஜனோட டென்சிட்டி. அப்போ டென்சிட்டி ஆஃப் மிக்சர் into 5 is equal to 16 times of density of hydrogen plus 4 times of density of hydrogen. The density of mixture is equal to 20 times of density of hydrogen divided by 5. You will get 4 times of density of hydrogen. And this ratio is important to solve this problem. Density of mixture is equal to 4 times of density of மிக்சரோட டென்சிட்டி ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் யூ கேன் ஈஸிலி யூஸ் திஸ் ஃபார்முலா. இதுலேருந்து என்ன தெரியுது? V is proportional to 1/√ρ தெரியுது. அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? velocity of hydrogen divided by velocity not hydrogen, velocity of sound, I mean speed of sound in hydrogen gas by speed of sound in the mixture. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ மிக்சரோட
divided by square root of rho HB. And in this case நீங்கள் போடும்பொழுது இந்த ரிலேஷன் தெரியும் இல்லையா, இப்போ மிக்சர் வந்து 4 times of rho h, root of rho h cancel ஆகிட்டு உங்களுக்கு velocity h is equal to 2 times of exponential. அப்போ velocity of sound in hydrogen is equal to twice the velocity of sound in mixture, இல்லை ஹைட்ரஜனோட பாதி. அப்போது 1270 கொஷினை கொடுத்தாங்க, இதோட பாதி வந்து பார்த்தீங்கன்னா 635 meter per second. So this is the right answer. Okay, next question போலாம். The temperature of equal masses of 3 different liquids A, B, C, 3 இது இருக்கு. So 3 different liquids வந்து A, B, C. இப்போ இதில் வந்து இது என்ன டெம்பரேச்சர் இருக்குது, 12 டிகிரி, B வந்து 19 டிகிரி, அண்ட் C வந்து 28 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, ஆல்ரைட். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது காமன் டெம்பரேச்சர் ரிசல்டன்ட் என்ன இருக்குது, 16 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, BCயை மிக்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது காமன் டெம்பரேச்சர் எவ்வளோ வருது, 23 டிகிரி சென்டிகிரேட். What will be the resultant temperature when A and C are mixed? Okay, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் கலோரிமெட்ரி ஓட லா என்ன அப்படின்ட்டா, ஹீட் கெயின்டு இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். அப்போது எம்எஸ் டெல்டா டி அப்படிங்கிறது தான் ஹீட்டோட ஃபார்முலா. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி மாஸ் வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட், அதனால் நம்ம மாஸை விட்டுடலாம். ஸோ SA இன்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேஸ் வந்து ஏவும் பி மிக்ஸ் பண்ணுறதை எடுத்துக்கிறேன். ஸோ ஏவும் பி மிக்ஸ் பண்ணும்போது ஹீட் லாஸ்ட் ஆனது எவ்வளோ, ஹீட் கெயின் ஆனது எவ்வளோ, ரெண்டுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து எம் மூணுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் எம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ SA இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, சிஸ்டம் A வந்து 12 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது and resultant 16. அப்போ இதோட சேஞ்ச் என்னது, 16 minus 12 டிகிரி சென்டிகிரேட் is equal to SB வந்து என்ன ஆகுது, பெரிய நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர், அதுதான் நம்ம எப்பவுமே அது லாஜிக்கு. ஸோ 19 minus 16 டிகிரி சென்டிகிரேட். அப்போ இதில் SA into 4 is equal to SB into 3. அப்போது இது ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ in this case நீங்கள் என்ன எழுதுனா SB is equal to 4/3 times of SA. So keep this aside, மேபி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேஸில் இதே ஐடியா இந்த மிக்சிங்க்கு என்னென்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா SB இன்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4, நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம், ஈக்குவல் டு SC இன்ட்டு இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5. ஆல்ரைட். ஸோ இதில் வந்து SC இஸ் ஈக்குவல் டு 4/5 டைம்ஸ் ஆஃப் SB, இது ஒரு ரிலேஷன். ஓகே, அண்டு மூணாவது ஏஓசியும் நம்ம பண்ணுறோம். இப்போ ஏஓசி பண்ணும்போது SA இன்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 4, இதில் வந்து நீங்கள் 16 இல்லை இல்லையா, எக்ஸு. ஸோ இப்போ ரிசல்டன்ட் வந்து எக்ஸ், ரிசல்டன்ட்லாம் வந்து உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு SC இன்ட்டு 28 தான் பெரிய நம்பர், 28 மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா SPயை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக SP நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, SC is equal to 4/5 into 4/3 SA. So you will get 16/15 SA equal to SC. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் SCக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது SA கேன்சல் ஆகும். ஸோ x minus 12 is equal to 28 minus x
into 16 by 15. So this is the final equation. இந்த equation நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா this equation I will box it. இதை நீங்கள் சால்வ் பண்ணாவே உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும், x வந்து கிடைச்சிடும். So you can find x from this. So that is the answer. That will be the answer for this question. Okay. A simple idea, calorimetry, heat gained is equal to heat lost. The simple idea is here. Okay, a steel ball is floating in a trough of mercury. அப்படின்னா என்னது, ஒரு பெரிய தொட்டி, ஒரு தொட்டியில் ஒரு பால் வந்து ஒரு தொட்டியில் வந்து மெர்க்குரி இருக்குது. and in this a steel ball is floating. of course அது வந்து float ஆகும், ஏன்னா density of mercury compare பண்ணும்போது this is lesser when compared to density of steel compare பண்ணும்போது it is lesser when compared to mercury. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். ஸோ தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், இப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு காரணம் இது வந்து ஒரு அப்ட்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கு மெர்க்குரி. ஸோ தண்ணி ஊற்றுனாலும் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் அகெயின் லெஸ்ஸர் when compared to density of steel. ஸோ இது அதிகமாக இருக்கிறதுனால இது கீழே இருக்குது, பாட்டமில் இருக்குது. இது கம்மியாக இருக்கிறதுனால இது மேலே இருக்குது. அண்ட் ஸ்டீல் வில் பி இன் த மிடில் பிகாஸ் ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. So it will continue to be in this same position. So that will be the answer. Okay, next question. If the tension in the cable supporting a lift is equal to the weight of the lift. Okay, so there is a lift here. Okay, and then this is the tension in the cable. We know tension will have opposite pairs. So tension in the cable. This is the lift. The lift may be within the support action. So this weight of the lift, the tension support action, and of course there is no net acceleration. Net force is 0. So net acceleration is 0. அதனால உங்களுக்கு என்ன சொல்லலாம், it must be having uniform speed also possible, right? So going up with increasing speed na acceleration இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கிடையாது. டிக்ரீசிங் ஸ்பீட்னாலும் ஆக்சிலரேஷன் இருக்குன்னு அர்த்தம், இது கிடையாது. நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னாலும் அது கிடையாது. கோயிங் டவுன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ ஆக்சிலரேஷன் இருக்காது, அது இதுவும் கிடையாது. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி கோயிங் அப் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஆல்ரைட், நான் வந்து வேற ஒரு வீடியோவில் இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் கூட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட் நாமக்கல் அண்ட் ஐம் சதீஷ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ரேண்டம் ப்ராப்ளம்ஸோடு மீட் பண்ணுறேன். பாய்.